இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த வாரத்தினுடைய வேலை நாட்கள் முதல் நாளில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, இங்கே அழகான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க நெகேமியாவை பார்த்து ராஜா ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ கேட்கிற காரியம் என்ன? நெகேமியாவே, உனக்கு என்ன வேணும்? நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை கேட்கிறாரு சொன்னா, இங்க அதே நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனத்தின் துக்கமே ஒழிய வேறு ஒன்று அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. ஆமென். இப்போ நெகேமியா துக்கமா இருக்கிறாரு. அந்த துக்கமா இருக்கிறத பார்த்து ராஜா கேட்கிற, நெகேமியாவே நீ ஏன் துக்கமா இருக்கிற? உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததே ஆனால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கிற பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இப்பொழுதுதான் நெகேமியா விஷயத்தை சொல்றாரு. தெய்வ பிள்ளைகளே, என் பிதாக்கள் இருந்த கல்லறை சுட்டரிக்கப்பட்டிருக்கு, அது அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி துக்கமாக இல்லாத இருப்பேன்? அதனால தான் நான் ராஜாவே துக்கமாக இருக்கிறேன். உமக்கு சித்தமானா உங்கள் கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமானா எனக்கு ஒரு விடுப்பை கொடுத்து எனக்கு வேண்டிய ஒத்தாசையெல்லாம் செய்து நீங்கள் அனுப்புவீங்கன்னா என் பிதாக்களுடைய கல்லறையை நான் போய் கட்டுவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எது பாழாக்கப்பட்டிருக்கு, எது இடிக்கப்பட்டிருக்கு, தேவ பிள்ளையில ஒருவேளை எது சுட்டெரிக்கப்பட்டு பட்சிக்கப்பட்டிருக்கிறது. பிரதர், என் வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது. நானும் இப்படி தான் துக்கமாக இருக்கிறேன், கலங்கி கொண்டு இருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன், கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. அன்றைக்கி நெகேமியாவுக்கு ராஜாவின் கண்களெல்லாம் தயவு கிடைச்சி அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான விடுமுறையை கொடுத்து அதுக்கு வேண்டி எல்லா ஒத்தாசை அனுப்பி அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அல்லவா? இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட எது இடிந்து போயிற்றோ, எது பாழாக்கப்பட்டிருக்கிறதோ, எது சுட்டரிக்கப்பட்டிருக்கோ, எந்த நன்மை ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து துக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறீங்களோ, இன்றைக்கி கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. அதே நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் எழுந்து கட்டுவோம். இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் நெகேமியாவுக்கு மாத்திரமா காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார்? உங்களுக்கு கைக்கூடி வர பண்ண மாட்டாரா? உங்களுக்கும் அவர் இன்றைக்கி சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சன்பலாத்து தொபியான்றவங்களாம் பரியாசம் பண்ணாங்க, நரி ஓடினாதாலும் இழிந்துடும் என்று சொல்லி. அதுக்கெல்லாம் நெகேமியா கவலையே படலை. தேவ பிள்ளையில, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேலே இருந்ததுனால 52 நாட்களில் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இன்றைக்கி ஒருவேளை எத்தனை நாள் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, எத்தனை நாள் நீங்கள் வேதனைப்பட்டு துக்கமாக இருக்கீங்க தெரியல, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் உங்கள் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அன்றைக்கி ராஜா கேட்டார்ல, உன் காரியம் என்ன சொல்லு நெகேமியாவே, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு. அன்றைக்கி ராஜாவின் கண்ணில் தயவு கிடைச்சி காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னா, இன்றைக்கி பரலோகத்தின் ராஜா, ராஜாதி ராஜா ஆண்டவர் உங்கள் காரியத்தை கைக்கூடி வர பண்ண உங்களுக்கு தயவு பாராட்ட உண்மையில் இருக்கிற இன்னைக்கு அவர்களிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், நிச்சயம் பதில் வரும், உங்கள் காரியம் செய்யவாய் முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி முத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. காரியத்தை கைக்கூடி பண்ணுகிற தேவனே, யாராருக்கு என்னென்ன காரியத்தில் என்னென்ன அன்றர விஷயத்தில் என்னென்ன காரியத்தில் அன்றர அந்த ஜெயத்தை எதிர்பார்த்து கைக்கூடி வரணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களோ, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அன்றைக்கி அலங்கம் கட்டினது போல் எங்கள் வாழ்க்கை கற்றப்படட்டுங்கப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டுங்கப்பா. நன்மை கிருபை உண்டாகட்டும்.
காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தைரியமாக போங்க. God bless you.